அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓலா எலக்ட்ரிக் ரீசெண்டாக ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸில் சீப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேவிங்ஸ் வாலா ஸ்கூட்டர் கேம்பெயின் அப்படிங்கிற அந்த கேம்பெயினை டிசம்பர் 25, 2024 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. அது கூடவே ஒரு 4000 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் இந்தியா, சரிங்களா, 4000 ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கண்ட்ரியிலே, இந்தியாவிலேயே. இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக 3200 ஸ்டோர்ஸ் சர்வீஸ் சென்டர் கூட இருக்கும், புரியுதுங்களா? அதாவது ஸ்டோரு ப்ளஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கும். அதனால் சேல்ஸையும் பார்த்துப்பாங்க. அதாவது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்கிறதையும் பார்த்துப்பாங்க. விற்றதுக்கப்புறம் வர்ற ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த சர்வீஸ் சென்டரும் செயல்படும்னு சொல்லப்படுதுங்க. ஜென்ரலாக ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேலே அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் மேலே அதாவது ப்ராடக்ட்னா அந்த ஸ்கூட்டர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் ஓலா எலக்ட்ரிக் பெருசாக ப்ராஃபிட்லாம் பண்ணலை. அவங்க நட்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்கிறதா தரவுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ இவங்கெல்லாம் நல்ல கேஷ் ரிச் நிஃப்டி 50 கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸும் இவி வெஹிக்கிள்ஸ், பைக்கு, ஸ்கூட்டர் நிறையா பண்ணுறாங்க. அதில் குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ஓலா எலக்ட்ரிக் மாதிரி ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணணுன்னா ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறையா ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். சப்போஸ் ஓலா எலக்ட்ரிக்கெலாம் ரிவைவ் ஆகுதுன்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகட்டும், ஒரு 2 குவார்ட்டர் அது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டை மாற்றிக்கலாம். இப்போதைக்கு ஓலா எலக்ட்ரிக்குங்கிறது ரொம்ப நெகட்டிவில் இருக்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். JSW ஸ்டீலு அவங்களுடைய யூஎஸ் பேஸ்டு சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டெப் டவுன் சப்சிடரிஸ், அதாவது என்னென்னா JSW ஸ்டீல் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது. அது JSW ஸ்டீல் யூஎஸ்னு வச்சுக்கோங்க. அந்த சப்சிடரி கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது. அதனால தான் அதை ஸ்டெப் டவுன் சப்சிடரி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த க்ளீனப்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்கனைசேஷனை மெர்ஜ் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த மைண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விற்றுருக்குறாங்க. இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரீஸ்ட்ரக்சரிங் ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான், அப்படி நம்ம எடுத்துக்கலாம். டாடா ஸ்டீலுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸுங்க. டாடா ஸ்டீல் நெதர்லாந்துன்னு நினைக்கிறேன், இங்கே இல்லை, நம்ம இந்தியாவில் இல்லை, டச் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டாடா ஸ்டீல் மேலே ஒரு வார்னிங் லெட்டர் ரொம்ப சீரியஸாக கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய நெதர்லாண்டில் உள்ள டாடா ஸ்டீல் பிளான்ட்லேருந்து அதிகமாக எமிஷன் வெளியாகுது. அது ரெகுலேட்டர்ஸ் செட் பண்ண அந்த லிமிட்டை மீறி ப்ரீச் பண்ணி அதிகமாக இவங்க பொல்யூஷன் பண்ணுறாங்க. அதில் இவங்க ஆக்ஷன் இம்மீடியட்டாக எடுத்தாகணும், இல்லாட்டி அவங்களுடைய டாடா ஸ்டீல் நெதர்லாண்டோடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது டாடா ஸ்டீலுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்டீல் சொல்லலாம். சின்ன நெகட்டிவ் நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா டாடா ஸ்டீல் நெதர்லாண்டில் பெருசாக இருக்கிறாங்களா அப்படின்னு தெரில. பட் இருந்தாலும் இது நெகட்டிவ் நியூஸ் ஃபார் டாடா ஸ்டீல். பாரதி ஏர்டெல் 2016 ஏலத்தில் எடுக்கப்பட்ட ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அதுக்குரிய காசை அந்த டியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. 8.65% மேலே அந்த ஸ்பெக்ட்ரம் டியூஸுக்கெல்லாம் வட்டி வேற அவங்க கட்ட வேண்டியதாக இருந்திருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க, விச் இஸ் குட் நியூஸ் ஃபார் பாரதி ஏர்டெல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? 2024 தான் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் இப்படி தான். ஸ்பெக்ட்ரம்லாம் பயங்கர அமௌண்ட்டாக இருக்கும். இவங்க அதை ஆக்ஷனில் ஏலத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த டியூ கட்ட முடியலன்னா அதுக்கு வட்டியும் சேர்த்து கட்டணும். ஜென்ரலாக இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் கொஞ்சம் கடனில் தான் ஓடும். அப்படி தான் அவங்க பிஸ்னஸ் மாடலே இருக்கும், சரிங்களா? விச் இஸ் குட் நியூஸ். ஆக்சுவலாக பணத்தை ரீபே பண்ணுறாங்க அப்படிங்கிறது குட் நியூஸ் தான். அதாவது 2016 எடுத்த ஸ்பெக்ட்ரத்துக்கு 2024 ரீபே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற நியூஸை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணலாம். என்ன அப்படின்னா, டெல்லி அதாவது டெல்லி வாழ் மக்களுக்கு 1.7 மில்லியன், சரிங்களா? 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம். அப்போ 10 லட்சத்தை 1.7ஆல் பெருக்கிக்குங்க. அவ்வளவு ஹோம்ஸ் தேவைப்படுது.
12 மில்லியன் பீப்புளை வந்து அகாமடேட் பண்ணுறதுக்கு. ஸோ டெல்லிக்கு வந்து 12 மில்லியன் பீப்புள் 2041க்குள்ளே வந்து வருவாங்க. அந்த பீப்புளுக்கு வந்து 1.7 மில்லியன் வந்து புதுசாக வந்து வீடு தேவைப்படுது. இது வந்து மல்டி பில்லியன் டாலர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் ஆஃப் டெல்லி. அப்படிங்களா? அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் செக்டரில் இருக்கிறாங்க, அதாவது எந்த கம்பெனிலாம் லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க, அந்த கம்பெனியில் யாரெல்லாம் டெல்லியில் உள்ள ப்ராஜெக்ட்ஸை வந்து பாப்புலராக ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வேல்யூவேஷன்ஸ் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செக்டரில் வந்து இது மாதிரி வந்து பெட் எடுக்கணும், அதாவது கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த நியூஸை பேஸ் பண்ணி ஏதாவது வந்து பெட் எடுக்கலாம்னா நான் ரியல் எஸ்டேட்லாம் வாங்க மாட்டேங்க, எனக்கு பிடிக்காத செக்டரு. பட் இருந்தாலும் வந்து இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ரொம்ப நம்ப தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்னென்னா பில்டர்ஸ், சரிங்களா? ஆனால் நான் வேல்யூவேஷன்லாம் பார்த்தேங்க, ரொம்ப ஹையாக இருக்குது, நான் என்ட்ராகிற ரேஞ்சிலே இல்லை. ஸோ அதனால் விட்டுட்டேன். பட் இதை இப்போதைக்கு நம்ம வந்து நியூஸாக மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். டெல்லியில் வந்து இவ்வளோ ஃப்ளாட்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 2041க்குள்ளே வரப்போகுது. 2041ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போயே போட்டுட்டு ஸ்டாக் ப்ரைஸ் ஏறணும்னு எதிர்பார்க்காதீங்க. 2041 லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் 40,000 ஃப்ரெஷர்ஸை இப்போவே இந்த வருஷத்துலேயே வந்து ஆன்போர்ட் பண்ண போகிறாங்க. அதாவது என்னென்னா அவங்களெல்லாம் வந்து கம்பெனிக்குள்ளே எம்ப்ளாயியாக எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய நியூஸு. இது வந்து டிசிஎஸ் க்ரோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க எதுக்காக இந்த 40,000 ஃப்ரெஷர்ஸை வந்து ஃப்ரெஷர்ஸுங்க எதுக்கு உள்ளே எடுக்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் இருக்குல்ல, ஏஐ, ஜென்ஏஐ, இந்த மாதிரி ஸ்கில்ஸில் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஜைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸுங்க. ஃபைனல் அப்ரூவல் யூஎஸ்எஃப்டிஏ கிட்ட இருந்து கிடச்சிருச்சு. எதுக்குன்னா ஒரு 2 க்ரீமை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. அந்த க்ரீம் வந்து இந்த அனஸ்தட்டிக் ஃபார் சூப்பர்ஃபிஷியல் மைனர் சர்ஜரி, சின்ன சின்ன சர்ஜரிக்கெல்லாம் மரத்து போகிறதுக்கு வந்து மயக்க ஊசி மாதிரி கொடுப்பாங்கள்ல, அது க்ரீமாக வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அதை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே செல் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பர்பஸுக்கு வந்து யூஎஸில் வந்து 22 மில்லியன் வந்து ஆனுவல் சேல்ஸ் இருக்குங்க. இந்த இதில் அதாவது என்னென்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 22 மில்லியன் வந்து ஆனுவல் சேல்ஸ் உள்ள ஒரு மார்க்கெட் உள்ள ஒரு ஏரியா, சரிங்களா? ஸோ விச் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். நான் ஷேரெல்லாம் பார்த்தேன், 22, 23 PE தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கண்ணு வைங்க, சரிங்களா? நல்ல கம்பெனி தான். உங்களுக்கு ப்ரைஸ் கரெக்டாச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் தான். நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன் பர்சனலாக, ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க அது. இப்கா லெபார்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குங்க. அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரொமோட்டர் உஷா சந்திரகர் அவங்க வந்து அவங்க வச்சுருந்த ஸ்டாக்கில் 1.6% ஸ்டாக்கை விற்றுருக்குறாங்க. 600 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க ஓப்பன் மார்க்கெட்டில், சரிங்களா? ப்ரொமோட்டர் வந்து விற்கிறாங்கன்னா நம்ம உஷாராயிக்கணும். அந்த ஸ்டாக்குடைய வேல்யூ பீக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? அதனால் இப்கா லெபார்ட்ரீஸ் ஷேரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதோடைய வேல்யூவேஷன் என்ன போயிட்டுருக்கு ட்ரெண்டுங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். இன்ஃபோசிஸ் வந்து கொல்கத்தாவில் ஒரு நியூ ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. விச் இஸ் அ வெரி வெரி குட் நியூஸுங்க. இன்ஃபோசிஸ் வந்து ஸ்கேல் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கொல்கத்தாவில் வந்து நீங்கள் வந்து ஐடியெல்லாம் வந்து அவ்வளோ பாப்புலர்லாம் இல்லை, பட் இன்ஃபோசிஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்போ விச் இஸ் குட் ஃபார் அந்த கொல்கத்தா மாதிரி ஸ்டேட்ஸுக்கெல்லாம் குட், கரெக்டுங்களா? ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் இந்த மாதிரி தான் இருக்கும். கொல்கத்தா, ஒரிசாலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இன்ஃபோசிஸ் மற்ற மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து கால் பதிக்கிறாங்க அப்படிங்கிறது விச் இஸ் குட் நியூஸு. 4000 எம்ப்ளாயீஸ் வந்து ஹைப்ரிட் ஒர்க்கிங் மாடலில் வந்து ஒர்க் பண்ணலாம் அந்த டெவலப்மெண்ட் சென்டரில், அந்த பில்டிங்கில் இருந்து அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 426 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? விச் இஸ் குட் ஃபார் இன்ஃபோசிஸ். குட் ஃபார் இன்ஃபோசிஸ்னால் என்ன, அவங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகுது, அதனால தான் இந்த மாதிரிலாம் பில்டிங்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். HCL Tech வந்து ஒரு ஏஐ பேஸ்டு இன்னோவேஷன் லேபை வந்து அவங்களுடைய கிளையண்ட்ஸுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, எங்கே, ஜெர்மனியில். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், HCL Techக்கும் ஏஐ பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ராகி அவங்க பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக ஏதோ இன்னோவேட்டிவ் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொலாபரேஷனில், அதாவது ஏஐ பேஸ்டு இந்த பிஸ்னஸில் அவங்க HCL Tech வந்து SAP அப்படிங்கிற கம்பெனி கூட வந்து
கொலாபரேட் பண்ணி அந்த SAPங்கிற கம்பெனி தான் வந்து இந்த க்ளவுடெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க, பிளாட்ஃபார்ம் மாதிரிலாம் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மூலமாக இந்த HCL Tech வந்து ஏஐ பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து அவங்களுடைய கிளையன்ஸுக்கு ஜெர்மனியில் இருக்கிற இன்னோவேஷன் லேப் மூலமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? விச் இஸ் குட் ஃபார் HCL Tech. அவங்களும் வந்து அவங்களுடைய ஐடி பிஸ்னஸில் வந்து எஃபர்ட் போட்டு அவங்களுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வர செய்தி.